Hi, hi, hello everyone. So எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். And yeah, almost இது வந்து Sunday almost over ஆயிடுச்சு. But still இங்க நம்ம Let's Chill தோலால இந்த லைவ் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். And this is a expert talk series. And இதில் நம்ம ஒரு ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இதில் நடக்க போகுது. அண்ட் அது என்ன டாபிக் அண்ட் யார் வந்து பேச போகிறான்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ லைவ்ல பார்த்துட்ருக்கவங்களும் யா யூ வெரி மச் வெல்கம். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் இட், இந்த வீடியோ வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஆன் லெட்ஸ் சில் தோலா பேஜில். So yeah, so நம்ம கெஸ்ட் இன்வைட் பண்ணிடுவோம் இன்னும் ஃபியூ மினிட்ஸில். அதுக்குள்ளே வில் ஹாவ் சம் டைம் ஃபார் ஆடியன்ஸ் டு ஜாயின். அண்ட் இது வந்து ஒரு 45 minutes to 1 hour இருக்க போகுது. ஸோ யூ கேன் ஹாவ் எனி திங் லைக் வாட்டர் ஆர் எனி ஸ்நாக் உங்ககிட்ட வச்சுக்கல. ஸோ டேக் யூர் டைம். நான் அதுக்குள்ளேயே நம்ம கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிடுறேன். ஹலோ. ஹாய். ஹாய் மிஸ்டர். So, okay. என்னோட ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்குங்க? கிளியரா கேக்குது. இங்க எனக்கு பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஓரளவுக்கா தெரியுதுல்ல? தெரியுறீங்க. நம்ம ஆடியன்ஸ் நம்ம ஒரு 2 வீடியோ ஆடியோ ஓகேவான்ட்டு ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு தம்ஸ் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணா ஓகேவா இருக்கும். நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வேற யாரும் இல்ல. இருக்காங்க, இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே. விக்னேஷ் உங்களுக்கு தெரியுதா? இல்லையா? இட்ஸ் ஓகே. எனிவே நம்ம இந்த வீடியோ வந்து ரெக்கார்டடா நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஐ ஹோப் fine. And yeah, so happy to have you here with us. So நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அண்ட் அதுக்கு தான் நம்ம ஒரு ரிசோர்ஸ் பர்சனா நம்ம வந்து இங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். யூ ஆர் த ரெலவென்ட் பர்சன் டு டாக் அபவுட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் திலக் சொல்லணும்னா, ஹி இஸ் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அண்ட் கரெக்ட்லி நீங்க வந்து இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இன் கிருஷ்ணகிரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹேவ் 5 years of experience. And previous on corporate counseling and you worked in school counseling and நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஐ திங்க் யூ ஆர் ரைட் பர்சன். we have to have discussion on this topic. So topic is important topic தான், like suicide prevention for men. So இந்த டாபிக் நாங்க சூஸ் பண்ணும் போது எங்களுக்கு 3 விஷயம் எங்க மைண்ட்ல ஹிட் ஆச்சுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ரொம்ப ஸ்பெஷலான டாபிக், ஆனா அதே நேரத்துல இது வந்து லெஸ் நோட்டிசபிளா இருக்கு. அண்ட் குளோபல் லெவல்ல பார்க்கும்போது men die by suicide is more significant, like higher rate when we compare with any other gender. And yeah, இது பேசிக்கலி வந்து நம்ம அந்த when we break down the stigma and when men start to talk about open up, that's when we can save lives. So that's what இதெல்லாம் எங்களுக்கு தோணுச்சு. This is why we thought of having a topic for discussion. And we are happy to have you to as a resource person in the topic discuss பண்றதுக்கு Mr. Tilak. So yeah, we welcome you to Let's Chill Thola expert series of talk. Thank you so much. Sure. So okay. So நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நம்ம டாபிக் பத்தி? நம்ம மாற்றத்தை பத்தி அதிகமா பேசுறோம். பொதுவாவே மென்டல் ஹெல்த்னு ஒரு டாபிக் உண்டு. எல்லாருமே மனநலத்தோட புரிதல் இருக்கு. நம்ம ஏன் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா மென்டல் ஹெல்த் ஃபார் மென்னு எடுக்கிறோம், ஏன் ஆண்களுக்காக அப்படின்னு இருக்குது அப்படின்னா, பெரும்பான்மையான இடத்துல ஆண்கள் அவர்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறது இல்ல. எஸ்பெஷலா எதுக்காக அப்படின்னா, வேர்பலா அவங்க வெளிப்படுத்துறது இல்லை. அந்த விஷயத்த பத்தி பேச விரும்புறது இல்லை.
அத அவங்க பேசுறது இல்ல, மத்தவங்க கிட்டயும் சொல்ல விரும்புறது இல்ல. அது ஒரு அமைதியாவே தான் வச்சுக்கிறாங்க. அப்போ சப்ரஸ் பண்ண ஒரு எமோஷன் வந்து வார்த்தைகளா வெளி வரல அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு ரூபத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மேபி ஏதாவது அவங்க செய்யற வேலையா இருக்கலாம், அவங்க டிரைவிங்லயா இருக்கலாம், அவங்க ப்ரொஃபஷன்லயா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள தன்னோட கோவத்தை, தன்னோட வலிய, தன்னோட வேதனைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த புரிதல் இருந்து அது வார்த்தைகள் மூலியமாவே வெளிப்படுத்தி இருந்தா பெரும்பான்மையான தற்கொலைகளை வந்து தடுத்திருக்கலாம். நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதனாலதான் இப்போ ரொம்ப முக்கியமா வந்து இந்த டாபிக் வந்து சூசைட் ப்ரிவென்ஷனா இருக்கலாம், இல்ல மென்டல் ஹெல்த் ஏன் மென்னுக்கு மட்டும் ஸ்பெஷலா பேசுறோம் அப்படின்னா இதுதான் காரணம். இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே டாபிக் தான். அதுவும் நீங்க எஸ்பெஷலி மென்டல் பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு விஷயம்னா இது வந்து ஆரம்ப காலத்துல லைக் என்ன மாதிரி அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி ஒரு நபர் வந்துட்டு இதுக்குண்டான அந்த சூசைடுக்கு உண்டான தாட்ஸ் இருக்கிற மாதிரி தென்படுது, அது வந்து என்ன மாதிரி ஆரம்ப காலத்துல நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம்? அவங்க நடவடிக்கைகள் இத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷூர். நான் சொல்ல வர பெரும்பான்மையான விஷயம் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்ப இது என்னோட பகிர்தலா தான் இருக்குது. இதுவே வந்து உண்மை இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா எவ்வளவு பேரை பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரீசனே நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அத முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோட அனுபவம் மூலியமா நான் நேர்ல பார்த்த கவுன்சிலிங் கொடுத்த நபர்கள் மூலியமா என்னோட புரிதலை நான் ஷேர் பண்றேன். இங்க நிறைய தற்கொலை பண்ணிக்க விரும்புற இல்ல தற்கொலைக்கு பண்ணிக்கிட்ட விஷயம் அட்டம் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட யங் ஏஜ்லயோ இல்ல ஸ்கூல் டேஸ்லயோ ரொம்ப டேலண்டடா இருந்த பர்சன். எல்லாருமே அவங்களதான் ரோல் மாடலா எடுத்துக்கிறேன், இவருதான் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு நபர். சொல்ல போனா நான் தான் கெத்து. இப்ப கெத்து படம் பார்த்திருப்போம்ல, அதுல அவருதான் கெத்து. ஏன்னா அவர் அவ்வளவு ஃபேமஸான ஒரு பர்சன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியறது இல்ல. மாறுது, அவங்க கல்வி மாறுது, வேலை மாறுது, வேலை செய்யற இடம் மாறுது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க. சோ அந்த இடத்துல திரும்பவும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து போக வேண்டிய ரீசன் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா தன்னையே தான் ஏத்துக்க விரும்புறது இல்ல. அவங்க நான் எப்படி இருந்த ஒரு ஆள் தெரியுமா, நான் இப்ப இப்படி இருக்கேன் அப்படின்னு ஏத்துக்க ஆரம்பிக்கிறது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தன்னை தானே ஏத்துக்கிறத அவங்க கம்மி பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்குன்றத விட எனக்கு ஒரு குரூப் இருக்கும், அவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்க, அவங்கதான் என்ன நர்ச்சர் பண்றாங்க. நீ நல்லா பண்ற, வந்து பண்ணு, இது மாதிரி இரு, இன்னும் அடுத்து மூவ் பண்ணு அப்படின்னு. அந்த சப்போர்ட் குரூப் அவங்க விட்டு போயிடுறாங்க. ஏன் போறாங்கன்னா அவங்களுக்கான வாழ்க்கை வந்துருது, அவங்களுக்கான வாழ்க்கை துணை வருது, அவங்களுக்கான வாழ்க்கையோட தேடல் போய் அவங்க போயிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன மறந்துடுறேன், அப்புறம் எனக்கான ஒரு சோசியல் குரூப் வந்து என்னை விட்டு கட் ஆயிடுது. மூணாவதா என்ன நடக்குது அப்படின்னா இவ்வளவு பிரபலமா இருந்தவரு, இவ்வளவு பாசிட்டிவா ஒரு ஆப்டிமிஸ்டிக் பர்சனா இருந்தவரு தன்னைத்தானே ஹைட் பண்ணிக்க விரும்புறாரு. நான் வெளியில வேலையில இருக்கேன், வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு தவிர தன்னை தன் நண்பர்களிடமிருந்து, தன்னோட குடும்ப நபர்களிடமிருந்து, தனக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து தன்னையே மறைச்சிக்க விரும்புறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் சைனா நான் பாக்குறேன். அப்ப அவரு தன்னையே ஹைட் பண்ணிக்கிட்ட அப்புறமா அவரு நல்லா இருக்காரா அப்படின்னா இல்ல. இந்த இடத்துலதான் கோப்பிங் மெக்கானிசமே டிஃபர் ஆகுது. அப்ப இந்த அளவுக்கு டேலண்டடா இருந்தவங்க, இந்த அளவுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரென்த் இருந்த ஒரு பர்சனுக்கு அதோட எமோஷனும் ரொம்ப அதிகமா அவங்கள பாதிக்குது. ஏன்னா எமோஷன்ஸா மாஸ்கிங் அவங்களோட ஐடென்டிட்டியே வந்துட்டு வெளி உலகத்துக்கு வேற மாதிரி காட்டணும். இப்படி இருந்தா இப்படி இருந்தா நம்மள வந்து ஒரு சர்டன் லெவல்ல பாப்பாங்கன்றது. அதுவே ஒரு இந்த மாதிரி எமோஷன்ஸா சப்ரஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போகும். சோ ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அண்ட் இது வந்து எப்படி சொசைட்டில இருக்கிற, அதாவது சமூக எதிர்பார்ப்புகள்னு சொல்றோம், இந்த மாதிரிதான் ஒரு ஆள் இருக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். மென்னு இருக்கும் போது அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க இப்படி கையாளணும்ன்றது, அது எப்படி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிற இந்த மாதிரி சூசைடல் ஐடியாஸ் வருதுக்கு?
உம் அவங்க வந்து திரும்பவுமே வந்து சூசைடல் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா தன்னோட செல்ஃப் லவ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுதா. நம்மளும் பிரபலமா இருந்த ஒரு ஆட்கள் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டீவியேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனலா ஆரம்பிக்குது, அடுத்து ப்ரொஃபஷனலாவும் போயிடுது. இப்ப நான் பார்த்த எக்ஸாம்பிள் இருந்து சொல்றேன். ஆக்சுவலா நான் பார்த்த இப்ப ரீசெண்டா 2 days முன்னாடி வந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன், டி அடிக்ஷன் கவுன்சிலிங். அவர் என்ன வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. சோ அவர் அந்த அளவுக்கு அடிக்டா இருக்கிறவர்கிட்ட நான் கவுன்சிலிங் கொடுத்து பேசுனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயரு, 12 கப் 12 கப்புக்கு மேல என் டீமுக்கு நான் அடிச்சு தந்திருக்கேன், இப்பவுமே நான் கோச்சா இருக்கேன், என்னோட பையன் ஒரு வாலிபால் பிளேயரு அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த அளவுக்கு டேலண்டா இருக்கீங்க, என்ன காரணம், ஏன் இந்த அளவுக்கு அடிக்ட் ஆனதுங்க அப்படின்னு ரீசன் கேட்டதுக்கு, எல்லாமே ஓகேப்பா, நான் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆள் தான், ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பேனர் அடிப்பாங்க, இவ்வளவா இருந்திருக்கு, அந்த அளவுக்கு நானே என்ன ஹீரோவா பார்த்திருக்கேன், அடுத்தடுத்து லைஃப்ல ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ என்னோட டேலண்ட் வந்து எந்த அளவுக்கு பீக்ல இருக்கோ அதே மாதிரி என்னோட நெகட்டிவ் எமோஷனும் அந்த அளவுக்கு டவுனா போகுது. அத வந்து அவரால் சரியா ஹேண்டில் பண்ண முடியல. அப்ப நான் வந்து ஒரு கிரவுண்ட்ல கிங்கா இருக்கேன், என்னோட கேம்ல நான் கிங்கா இருக்கேன். ஆனா அதை தவிர்த்து கொஞ்சம் வெளியே வரேன் அப்படின்னா என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப், என்னோட பர்சனல் லைஃப், என்னோட ஃபேமிலி லைஃப், அதுக்கு அதுவும் நல்லா இருந்ததுன்னா நான் ஒர்க் பண்ற அட்மாஸ்பியர், இதெல்லாம் நான் எஜுகேட் பண்ணிக்கவே இல்லை. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு எனக்கு. அப்ப இதனால நான் அதிகமா சஃபர் ஆகுறேன் அப்படின்றாரு. அப்ப இதே மாதிரி ஏன் இது எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன்னா, இதே மாதிரி நிறைய பேருக்கு இதுதான் ரீசனா இருக்கு. இப்போ பெரும்பாலும் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே பைக்கை பத்தி தெரியும், அடுத்து என்ன எஜுகேஷன் பத்தி தெரியும், இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆகுதுன்றத பத்தி தெரியும். ஆனா என்ன நிறைய தெரிஞ்சுக்கிறதுல அப்படின்னா, நாம இந்த உடம்புலதான் இருக்கோம், நம்மள எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது பிசிக்கலா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது எமோஷனலா எப்படி நான் என்ன செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியுது இல்லை. அதை பத்தின எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே அதிகமா வேணும். நான் கூட வந்து ரீசெண்டா ஒரு மூவி பார்த்தேன். இப்ப நீங்க சொல்லும் மூவி தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுல வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு செனாரியோ வரும். ஒரு 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 பையன் வந்து இந்த மாதிரி நான் என்னோட நான் வந்து இப்படிதான் காஃபி கேட்பேன் ஒரு என்னோட வீட்டுல இருக்கிற எங்க ஒய்ஃப் கிட்ட அந்த மாதிரி. அப்ப நீங்க சொன்ன இந்த செனாரியோ எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வந்தது. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்கணும்னா வார்த்தை சொல்லாம இந்த ஆக்ஷன்ல கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும், ஏன்னா நீ ஒரு ஆல்பா மேன் ஜெனரேஷன்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆல்பா மேன்னா வந்துட்டு ரொம்ப பேச மாட்டாங்க, எமோஷன்ஸ் காட்டக்கூடாது, சப்ரஸ் பண்ணணும். அதுவே வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே வந்துட்டு என்கரேஜ் பண்றாங்க. ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லலாம், இல்ல என்னோட பியர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க அதனால நானும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் நிறைய ராங் லெசன்ஸ் சொல்லலாம். இப்ப அந்த கோட் படிக்கிறது, இல்ல வேற ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இப்படிதான் லைஃப், நான் இப்படிதான் இருக்கணும் போல. இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன், ஐடென்டிட்டி வந்து அவங்க இந்த ஐடென்டிட்டி தானா நாம அப்படின்னு அவனுக்கு ஷியோரா தெரியாது, ஒரு வேலிடேஷன் வேணும். அப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஓ நான் கெத்து நல்லா இருக்கேன், நான் நல்லா தான் லைஃப் போகுதுன்ற வேலிடிட்டி எனக்கு கிடைச்சிட்டு. சோ அந்த வேலிடிட்டி பாருங்களேன், எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் தேவைப்படும். இப்போ புதுசா இல்ல, எப்ப சமைச்சாலும் அம்மா கேட்பாங்க இன்னைக்கு நல்லா இருக்கா, எல்லாம் டேஸ்டா இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வேலிடிட்டி வேணும், நான் நல்லா இருக்கேனா. இப்போ ஒரு பையனும் ரெடி ஆயிட்டான் ஒழுங்கா இருக்கானா, அவனுக்கும் ஒரு வேலிடிட்டி வேணும், நான் சரியாதான் பண்றேனா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இப்ப அந்த வேலிடிட்டி மிஸ் ஆகுற போது, அந்த வேலிடிட்டி எனக்கு கொடுக்கல அப்படின்னும் போதும் ரொம்ப பிரச்சனையாகுது. அப்போ ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு மேல் வந்து தனக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது அந்த டீவியேட்டட் பாத்குள்ள போயிடுறாங்க. அப்போ முதல்ல அவங்க இது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா, யாரா இருந்தாலும் நம்ம செய்ய நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், நீ செய்யறடா, கரெக்டா செய்யற, இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அனுபவத்துல பெரும்பாலான என்ன மாதிரி காரணங்களால இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் வருது அமாங் மென்? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய சூசைடல் தாட்டோ இல்ல அடிக்ஷனுக்கு ரீசனா இருக்கிறது, ரீசன் வந்து ரிலேஷன்ஷிப்ல தான். சோ அது மாற்ற முடியாத ஒரு கருத்து. எனக்கு பினான்ஸ் இல்ல, இல்ல எனக்கு வேலை இல்ல, பணம் இல்ல, இல்ல எனக்கு படிப்பு இல்ல, அறிவு இல்ல, இதெல்லாம் ஒரு ரீசனா இல்ல, ஒரு மேஜர் ரீசனா நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல அவன் கோப் அப் பண்ணிக்கிறான்.
காசு இருந்துக்கிறான், சாப்பாடு இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு சாப்பாடு ஏதோ இன்னைக்கு இருக்கிறத சாப்பிட்டு இருக்கலாம் அப்படின்லாம். லைஃப் ஸ்டைல் மாறினா கூட ஏத்துக்கிறான் சில நேரங்கள்ல, பெரும்பாலான நேரங்கள்ல. இந்த எமோஷனல் பிரேக்கப் தான் அவனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இது லைக் இஸ் தேர் எனி பர்டிகுலர் ஏஜ் குரூப் நீங்க பாக்குறீங்களா? இந்த ஏஜ் குரூப்ல நிறைய இருக்காங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன். இப்போ நான் ரேஞ்ச் சொல்லலாம். என்ன ரேஞ்ச் அப்படின்னா, நான் பாக்குற நிறைய நபர்கள் வந்து 30 வயசுக்கு மேல 40, 50 அது மாதிரிதான் இருக்காங்க. நான் வந்து ஒரு யோசனை வச்சிருந்தேன், ஒருவேளை 30, 40 வயசுலதான் இது அதிகமா வருதா அப்படின்னா, இந்த சீனை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். காலேஜ் முடிக்கிறோம், வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் வருஷம் நல்லா ஒரு வேகமா ஓடுது, சம்பாதிக்கிறோம், மேரேஜ் பண்றோம் அப்படின்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் பிறந்துறாங்க, பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடறாங்க. சோ ரெகுலரா பசங்க போறாங்க. அடுத்து நான் ஃபேமிலியிலே கொஞ்சம் செட்டிலா இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துலதான் நிறைய இந்த லைஃபோட எம்டி ஸ்பேஸ் நிறைய அவங்க பாக்குறாங்க. இந்த நேரத்துல நிறைய ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, வீட்டுல இதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருந்திருக்கும், நோட்டீஸ் பண்ணாம வந்திருப்பாங்க. ஆனா இப்ப அது பெருசா தெரியுது. அந்த ஐடென்டிபிகேஷன்ல இல்ல இந்த வயசுலதான் வருதா அப்படின்னா, இல்ல இந்த வயசுல அதிகமாயிடுச்சு அந்த பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை ஒரு 21 வயசுலயோ இல்ல படிச்சு முடிச்சுட்டு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்பவே இயர்லி ஸ்டேஜா வளர ஆரம்பிக்குது. அது ஒரு கமிட்மெண்ட் படிப்படியா வந்து கூடி கூடி அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது அது வெளிக்காட்டுறாங்க. சொல்றாங்க அந்த 21 வயசு 25 வயசுக்கு மேல நான் வேலை இல்ல, படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, இல்ல போதுமான சம்பாதனை இல்ல, எனக்கு எங்க வீட்டுல வந்து இவ்வளவு நாள் எங்க வீட்டுலதான் அவ்வளோ லேக்ஸ் கணக்கா கொடுத்து படிக்க வச்சாங்க, இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேலை தான் கிடைக்குது, இப்ப என்னோட பேசிக் நீடே என்னால ஃபில் பண்ண முடியல, அங்க அவன் ஸ்டார்ட் பண்றான். இப்ப 30 வயசுல அவனுக்கு ஜாப் ஓகே, பண்ற ஒர்க் சாட்டிஸ்பேக்ஷன் ஓகே, ஃபேமிலி வந்துருச்சு, ஒய்ஃப் வந்துருச்சு, பசங்க வந்துருச்சு. ஆனா பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. இவ்வளவு நாள் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கு. என்னோட வயசு வளர்ற மாதிரி அந்த பிரச்சனையும் வளர்ந்துட்டே வருது. ஒரு 35, 40 வயசுல அதுவும் பெருசாயிடுது, பிரச்சனையும் பெருசாயிடுது. அப்போ நான் அந்த இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒழுங்கா கோப் அப் பண்ணியிருந்தா அது கம்மியாயிருக்கும், இல்ல ஒரு வேலை இன்டென்சிட்டி வந்து கம்மியாயிருக்கும். ஓகே, சோ இதுதான் நீங்க பெரும்பாலும் பார்த்ததுல பர்டிகுலரா இந்த ஸ்பெசிபிக் டைம்ல இருக்கிற ஆண்களுக்கு வந்துட்டு அதிகமா அந்த மாதிரியான தாட்ஸ் வருது. ஏன்னா அவனோட ஓட்டு கம்மியாயிடுது. ஜாப், மேரேஜ், குழந்தை எல்லாம் வந்துச்சுடா. இப்ப லைஃப் நான் இன்னும் லீட் பண்ணிட்டு போகணும். அந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் இதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்ச உடனே ஏதாவது ஒரு குடி பழக்கமோ இல்ல நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது ரிஸ்க் பிஹேவியரா இருக்கலாம், இல்ல ரிஸ்கி ஆட்டிடியூடோ, இது என்னடா வாழ்க்கை ஒரு சலிப்பா இருக்கு, ஏதாவது பண்ணணும், அடுத்து இது பண்ணலாம் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையில இது மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் ஹூவர் வெல்விஷரா இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இன்கேஸ் அவங்கள வந்து இந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போகாம? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இதுல பேரண்டிங் ஸ்டைல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்னு சொல்லலாம். எப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போது வந்து நான் சொல்லும் போது எல்லாரையும் சொல்றேன், நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்றது கொஞ்சம் கம்மியாகுது. அப்ப நம்மள யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்றாங்க. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒரு குரூப்பா இருக்கலாம். எப்போ வந்து ஒருத்தர் அந்த குரூப்பை விட்டு கொஞ்சம் வெளியே போறாங்களோ, தன்னை யாரும் மானிட்டர் பண்ணல, என்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னும் போது ரிஸ்க் அதிகமாகுது. ஏன்னா ஒரு 30, 31 வயசுலயே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். பல்லு, முட்டி, இல்ல சரியா பிசிக்கலா இல்ல, அது மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அப்ப சோசியலா மானிட்டர் பண்ண யாரும் இல்லைனாலும் செல்ஃப் மானிட்டர் பண்ற ஒரு பிஹேவியரா வளர்த்துருக்கும். அவங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு விஷன்ஸ் லைக் இருந்து மானிட்டர் பண்ற மாதிரியான ஒரு சப்போர்ட். அப்படி இல்லைன்னா செல்ஃப் மானிட்டர் அவன் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கும். சோ எப்பவுமே இவங்க தனியா விடுறது இஸ் a kind of risky one. அது மாதிரி என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கணும் அண்ட் அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் இருக்கணும், லைக் இந்த மாதிரி எமோஷனல் பெயின் இருக்கும்போது சூசைடல் தாட்ஸ்?
எப்படி பொதுவாவே பொதுவாவே வந்து நம்மளால யோசிக்காம இருக்க முடியாது. யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு தாட் வரும், எமோஷன் வரும், அதுவா டிஸ்அபேர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்ப அவங்க அது மாதிரி சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா, என்னோட உடலுக்கோ என்னோட எமோஷனுக்கோ இல்ல என்னோட மைண்டுக்கோ எனக்கு பிடிச்ச, எனக்கு நர்ச்சர் ஆகுற, என்ன வந்து நர்ச்சரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது பெட்டர். இப்ப பெருசா எமோஷனலா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா நான் இதுல இருந்து எல்லாத்தையும் விலகிடுவேன். தனியா போயிட்டு அந்த எமோஷனை மட்டுமே, அந்த பெயினை மட்டுமே ரூமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அவங்களுக்குன்னு ஒரு ஏதாவது அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த என்விரான்மெண்ட்ல. சம்டைம்ஸ் எனக்கே அது பிடிக்கலனாலையும் ஒரு குரூப்புக்குள்ள இருக்கும் போதோ, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும் போதோ, ஒரு சொசைட்டியோட இன்வால்வ்டா இருக்கும் போதோ அவங்க வந்து அவங்களோட லோன்லினஸையோ அவங்களோட கஷ்டத்தையோ இருந்து வெளிவரத்துக்கோ இல்ல ஹேண்டில் பண்றதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி தாட்ஸ்ல இருந்து அவங்க வெளிவரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா. யாரு வந்து பெரும்பான்மையா சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸோட இருந்து பழகினவங்க தனியா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க, லோன்லியா இருக்கிறது. இப்ப நிறைய சாப்பிடுறவங்க கூட கூட்டத்துல உட்காந்து சாப்பிடறத விட்டுட்டு தனியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அப்ப நான் தனிமையில அது அதிகப்படுத்துது, இன்னும் அதிகப்படுத்துது. அந்த தனிமையை போக்குறதுக்காகவோ இல்ல என் சந்தோஷத்துக்காகவோ என்னோட லிமிட்டை விட எக்ஸஸா நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அது எதுவும் ஃபுட்டா இருக்கலாம், இல்ல நான் செய்யற ஒர்க்கா இருக்கலாம். என்னோட லிமிட்டை தாண்டி எக்ஸஸ் ஆகும் போது அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுது. சம்டைம்ஸ் அவங்க சொல்ற மாதிரி தனிமைப்படுத்திட்டு அவங்க தன்னைத்தானே பாத்துக்கிறதையும் கம்மி பண்ணிப்பாங்க. சாப்பிடுறது, தன்னோட லைக் குளிக்கிறது, இந்த மாதிரி சுத்தமா இருக்கிறது, இது எல்லாமே அதுவே ஒரு விதமான அவங்கள ஹெல்த் லைக் ஹெல்த் ரிலேட்டடாவும் வந்துட்டு டவுன் ஆயிரும். பிளஸ் இந்த மாதிரி தாட்ஸ் எதுவுமே நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவா ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃபே தெரியாம இருக்கும் போது இன்னும் அவங்கள வேர்ஸா தான் கொண்டு போகும். அதான் நிறைய இடத்துல நம்மளை விட சோசியல் சப்போர்ட் தான் வந்து அதிகமா நம்மள ரன் பண்ணிருக்கோம். இப்ப நான் இப்படி இருக்கிறதுனாவே பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டு, அப்பா அம்மா இல்ல டீச்சரு இருக்கிறதுனாலதான் நான் அதிகமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கேன். இப்ப அளவுக்கு நல்லா இருக்கிறேன்றது நம்மளோட சொசைட்டியும் கூட இருக்கிறது தான் அதிகமா டிட்டர்மைன் பண்ணுது. சோ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், லைக் நீங்க ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், சோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து லைக் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ், லைக் ஹவு தே பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூசைட் ப்ரிவென்ஷன், அத பத்தி. இப்போ சூசைட் ப்ரிவென்ஷனா இருக்கலாம், எமோஷனல் ப்ராப்ளம் எதுவானாலும் இருக்கலாம். அதுக்கு சைக்காலஜிஸ்டோட ரோல் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, மனசளவுல சொல்றேன், இட அளவுல சொல்றேன், மனசளவுல நீ என்னனாலையும் பேசலாம், வென்ட் அவுட் பண்ணலாம். ஐ எம் ஹியர் டு லிசன் யூ. உன்னோட வந்து கம்ப்ளீட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல, நீ சரியானவன் தப்பானவன் ஜட்ஜ் பண்ணல. நீ என்ன விஷயம்லாம் சொல்றியோ நான் கான்பிடென்ஷியலா வச்சுக்கிறேன். உன்னோட அனுமதி இல்லாம நான் வெளியே சொல்ல போறது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது ஒரு நல்ல ரேப்போ கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை கம்ப்ளீட்டா லிசன் பண்ண ஆரம்பிக்கிறோம். லிசனிங் தான் சேஞ்ச் பண்ணுது. அப்போ எமோஷனலா நிறைய விஷயம் கோத்ரூ பண்ற ஒரு ஆள் வந்து கண்டிப்பா ரொம்ப ரிஜிடா சொல்லாம இருக்க மாட்டாரு. அது ரொம்ப அமைதியா இருந்தாலுமே நம்ம அந்த இடத்த ப்ராப் பண்ணும்போது எல்லாத்தையும் உடைச்சு நிறைய கொட்ட ஆரம்பிப்பாரு. அந்த இடத்துல ஒரு நல்ல லிசனர் தான் வேணும். இப்ப நாங்களுமே என்ன சொல்லுவோம்னா, எல்லா இடத்துலயும் மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் இருக்க மாட்டாங்க, அவைலபிளும் இருக்காது. யாரு வந்து ஒரு நல்ல எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தான். அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எல்லா நபர்களுக்குமே அவங்க என்ன வேலை செய்யலாம், என்ன வயசுல இருக்கலாம், யாரனாலும் இருக்கலாம், எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுனா ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு குட் லிசனர் தான், ஒரு கம்ப்ளீட் லிசனர். அவங்க பேசும்போது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றத நானும் ஃபீல் பண்றேன், அவனோட இடத்துல இருந்து நீங்க ஃபீல் பண்ணணும். சோ அந்த ஒரு லிசனர் தான் வேணும். அந்த ஒரு லிசனர் இருந்தாலே போதுமானது. ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லயே சரி பண்ணிடலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் நீடு தேவை அப்படின்னும் போது இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டை வந்து ஓகேடா என்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி
இந்த விஷயத்துல அனுபவம் உள்ள நபர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா தே வில் கைட் யூ. அப்ப அங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல போறது இல்ல, ஒரு கேரண்டி சொல்ல போறது இல்ல, எல்லாத்தையும் மாத்தி அமைக்க போறது இல்ல. அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்றாங்க, உன்னை சேனலைஸ் பண்றாங்க, உன்னோட எனர்ஜியை, உன்னோட எமோஷனை, சோ தட் யூ கேன் ஹேண்டில் தட். இதுதான் நடக்க போதாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் பண்ணணும்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்டா அவங்களுக்கு இருக்கணும், ஒரு குட் லிசனர். அதுதான் வேணும். பேசினாலே பல விஷயம், பல நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவே நம்மளே நம்மள ஆறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அந்த மாதிரிதான் சைக்காலஜிஸ்ட்ன்ற ஒரு ப்ரொஃபஷன். சோ இந்த விஷயமும் சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தர் எமோஷனலா கஷ்டப்படுற டைம்ல போய் அட்வைஸ் பண்றதோ, அந்த டைம்ல ஏதாவது லைஃப் லெசன் சொல்லி கொடுக்கறதோ அதுதான் பண்ணக்கூடாது. அன்கான்சியஸ் நம்ம ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா நம்ம எனக்கே தெரியாம சொல்ல ஆரம்பிச்சிடும். அட்வைஸ் பண்றது, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்ப நீ தான் தப்பு பண்ணிட்டியோ, அது மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. மெயினா அதுதான் வேண்டாம். நீ ஒரு லிசனரா மட்டும் இருக்கு போதும். அவங்க உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்கல, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் வேணும்னு கூட எதிர்பார்க்கல, நீ நான் சொல்றத ஒரு ஆள் கேட்கணும்டா, அதுதான். உங்களுக்கு ஏதோ சொல்ல வந்தீங்களா? இதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு நீடா இருக்கு போது. ஒரு எமோஷனலா கோ த்ரூ பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு லிசனர் வேணும். நம்மளே ஒரு லிசனரா இருக்கும். அது ஃப்ரெண்டு, ஃபேமிலி எல்லாருமே அவங்க மனசார வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, என்ன தோணுதுன்றது வெளிப்படையா சொல்லணும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி whoever is supporting with listening, அவங்களுக்கு இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாவும் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அவங்க கூட இருக்கணும் இந்த ஜேர்னில. சோ டோட்டலி அக்ரி. அண்ட் ஏதாவது இந்த மாதிரி லைக் ஹெல்ப்லைன் இருக்கா ஃபார் எஸ்பெஷலி ஃபார் மென்டல் ஹெல்த் நீட் ஃபார் மென்? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹெல்ப்லைன் இருந்தா நீங்க சொல்லலாம். மனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல 14416. சோ நீங்க 24 hour எப்பனாலும் கால் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கான சப்போர்ட் என்ன வேணும், யார் வேணும்னு சைக்காலஜிஸ்ட் தான் போன் எடுத்து பேசுவாங்க. இந்த ஒரு விஷயம் இதுல வந்து டோட்டலி பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் உங்களோட சைட்ல இருந்து இந்த ஒரு விஷயம் இருந்திருந்தா ஈஸியா வந்து மென்னோட மென்டல் ஹெல்த் நல்லாவே பாத்துக்கலாம். அண்ட் சப்போர்ட் ரீச் அவுட் பண்றது இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும்ன்றது. சோ அது என்ன மாதிரியான விஷயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ்ல இருந்து சொல்ல முடியுமா? என்ன அப்படின்னா வளர வளர வந்து என்ன ஆகுதுன்னா, நான் இப்படிதான்டா, நான் கெத்தா தான் இருப்பேன், ரொம்ப ரிஜிடா இருப்பேன், ஸ்பார்டன்ல வர்ற மாதிரி நான் ஒரு ஹீரோ தான், நான் எப்பயுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா எந்த ஆணுமே யாருமே அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சூழல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், மத்த டைம்லயும் நீயும் ஒரு குழந்தை மாதிரியோ ஒரு இயல்பான ஒரு மனிதன் மாதிரியோ அழுக வரும். இந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மென்னுக்கு ரொம்ப எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட் வரும். இங்க பாருங்களேன், ஒரு கல்யாணம் இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துல எல்லாருமே சொந்தக்காரில இருந்து எல்லாருமே வந்து நல்லா அழகா ரெடியா இருக்காங்க, எல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு மேல் சொல்லுங்க, கூட சொல்லுங்க, ஃபேமிலியோட போறதுக்கே அவனுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். அது ஒரு சோசியல் ஆன்சைட்டினே சொல்லலாம். எனக்கு விருப்பம் இல்லப்பா, கல்யாணம் நடக்குதுன்னு ரூம்ல இருப்பான், இல்ல வெளியில இருப்பான், இல்ல வேலை செஞ்சுனே இருந்துருவான், கல்யாண வேலை எல்லாம் கூட செஞ்சுனே இருந்துருவான், ஒழுங்கா ரெடி ஆகல, ஒரு பனின்னு ஷார்ட்ஸ்லயே கூட அந்த கல்யாண ஃபங்க்ஷனே கூட அட்டன் பண்ணிட்டு வந்துருவான். ஆனா அவனை இந்த மாதிரியான சூழல்ல இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆன்சைட்டி உருவாகுது, சோசியல் ஆன்சைட்டி உருவாகுது. நிறைய பேர் குடிக்கிறது, ரொம்ப ரெக்குடா நடந்துக்கிறது, இல்ல ஒரு பைக்ல வந்து ரொம்ப ஹார்ஷா இல்ல ஒரு ரேஸ் பைக் மாதிரி பண்றது, எல்லாருமே ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றான். சோ அந்த வீக்கா ஃபீல் பண்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி மாஸ்க் தான் அப்படி இருக்கும். சோ அந்த சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட் இப்படி தெரிஞ்சா நம்மள வந்து வீக்கா நினைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு அப்படி இருக்கும். அப்ப இதுல இருந்து நான் வந்து பர்சனலா என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா, எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் நீயும் குழந்தை மாதிரிதான், அழுக வந்தா அழு, சிரிப்பு வந்தா சிரி, சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுன்னா விளையாடு, பெரிய ஆளுங்களோட இருக்கிறதுனா இரு. சோ நான் வளர்ந்துட்டேன்டா, இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் உன்னை நீயே கட்டுப்படுத்திக்காத. அதுதான் எமோஷனலா ரிஜிட்டா வச்சுக்கும்.
அப்ப எமோஷனலா ரிஜிட் ஆக ஆக பாடியும் ரிஜிட் ஆகுது, உனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வருது, வெண்ட் அவுட்டே பண்ண முடியறது இல்ல. அப்போ உனக்கு நீ நல்லா இருக்கணும்னா விஷயம் டச் வித் யுவர் இன்னர் சைல்டு. இப்போ ப்ரொஃபஷனல் அது மாதிரி ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. இப்ப எனக்கு வீட்டுல அந்த ஐடென்டிட்டி தேவையில்லை, என் நண்பர்கள்கிட்ட அந்த ஐடென்டிட்டி தேவையில்லை, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்க வேண்டாம். அன்கான்சியஸா நீ அப்படி இருப்ப, ஆனா உனக்கு தெரிஞ்சு விருப்பம் போல இருக்க பழகுறது தான் சரியான விஷயமா இருக்கு. inner child is good coping, handling your கரெக்ட். ஸோ நம்ம பிரிங் யோர் இன்னர் சைல்டுன்றது ரொம்ப வேல்யூடான பாயிண்ட். லைக் நீங்க எப்பப்போ அவ்வப்போ உங்களுக்கு படுற எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுல தான் இருக்கு. அண்ட் நோ மேட்டர் நீங்க சின்ன வயசுல ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த ஏஜ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க தயங்காம பண்ணலாம். நாட் ஜஸ்ட் பிகாஸ் சொசைட்டில இவங்க தப்பா எடுத்துருவாங்க இதை நினைச்சிருவாங்க. ஸோ ஆல்வேஸ் பிரிங் யுவர் இன்னர் சைல்ட், ஹேவ் அ டச். லைக் அதுதான் உங்களோட இன்டர்னலா உங்களுக்கு என்ன வேணும் வேணான்றத நிர்ணயிக்குது. ஸோ வெரி வெல் சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லைவ்ல வாட் இஸ் யுவர் மெசேஜ், பிகஸ்ட் மெசேஜ் உங்களோட ஆடியன்ஸ் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புறது? என்னோட பர்சனலா என்ன அப்படின்னா அந்த லேர்னிங் ஆட்டிடியூட்லயே தான் இருக்கும். அதுதான் உங்களை ரொம்ப அழகா மோல்ட் பண்ணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லை, எல்லா இடத்துலயும் பிரேக் த்ரூ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு ஆர்மில நான் கேப்டனா இருந்தேன் அப்படின்ற ஒரு பர்சன் இப்ப ஃபேமிலியில ஒரு சின்ன மினிமலா ஒர்க் பண்றது, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்குறாரு. இப்ப அவ்வளவு பெரிய ஆள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்ப நான் இங்க இப்படிதான் இருக்கேன், இந்த சூழல்ல எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. சோ அந்த யதார்த்தத்துக்கு வந்துடணும்ல. அது மாதிரி அந்த யதார்த்தத்தோடயோ இந்த பிரசன்ட் மூமெண்ட்லயோ எனக்கு பிடிச்சி இப்படிதான் இருக்கு, நான் பழசுல எப்படினாலும் இருந்திருக்கலாம், இல்ல என்னோட எதிர்கால சிந்தனை எப்படியோ இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் ஆகணும்னு கூட வந்திருக்கலாம். சோ அதெல்லாம் நம்ம கெட்டியா பிடிச்சிருக்க வேண்டாம். இப்போ இந்த சூழல்ல நான் இப்படி இருக்கேனா, நான் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கா, அதே இல்ல அதோ அக்செப்டன்ஸோட அவங்கள அப்படியே லீட் பண்ணிட்டு போறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நானுமே எனக்கு அப்ளை பண்ணிக்கிற விஷயம் அதுதான். எதோ நினைச்சேன், எதோ பாஸ்ட்ல நடந்துச்சு, இப்ப நான் ஏன் அதெல்லாம் கேரி பண்ணிருக்கணும்? நான் விஷுவலா சொல்லுவேன், இப்போ அந்த பழைய விஷயங்களையும் என் மேல நான் சுமந்துட்டு இருக்கேன், எதிர்காலத்தை நோக்கி ஒரு தெரியாத விஷயத்த நோக்கியும் வேகமா ஓட விரும்பல. இப்ப இருக்கிற யதார்த்தத்துல என்ன இருக்கோ நான் அதோட வாழ பழகிக்கிறேன். அந்த அக்செப்டன்ஸ் தான் வேணும். லிவ் இன் பிரசன்ட். இந்த மொமெண்ட் தான் எப்பவுமே நம்ம ஹியர் அண்ட் தேர், லைக் இப்போ என்ன பண்ண போறோம், லைக் யூ செட். சோ அதுதான் முக்கியம். பாஸ்ட் இஸ் நத்திங், ஃபியூச்சர் இஸ் சம்திங். ஐ திங்க் இது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த டிஸ்கஷன். அண்ட் நம்ம இன்னைக்கு சூசைட் ப்ரிவென்ஷன் நம்ம பேசிக்கிறோம். ரொம்ப நல்லாவே நீங்க இத பத்தி இன்ஃபர்மேஷன் நிறைய ஷேர் பண்ணீங்க. எப்படி இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, அண்ட் ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ஒரு ஃபேமிலியோ எப்படி சப்போர்ட் பண்ணணும், ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூஷியல் ரோல் ப்ளே பண்றீங்க இந்த மாதிரி சூசைட் ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு. அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ரியலி நைஸ் டிஸ்கஷன். அண்ட் இது போக வேற ஏதாவது உங்க சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு ஒரு ஒரு பெருசா ஒரு விஷயம் பிரேக் ஆனுச்சு. என்ன விஷயம் பிரேக் ஆச்சு அப்படின்னா, நாங்க படிச்சு முடிச்சுட்டதும் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படின்னா ஒரு ஃபேமிலி ரன் பண்றது கஷ்டம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரிங்களா? ஒரு அளவுக்கு சம்பாதனம் இல்லை அப்படின்னா நான் என்னையும் பாத்துக்கணும், என் ஒய்ஃப் பாத்துக்கணும், அடுத்து என் பசங்க வராங்க, ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ட்டு இப்போ பிரசண்டா டிஎடிக்ஷன் சென்டர்ல தான் ஒர்க் பண்றேன். சோ அங்க வருகிற எல்லாருமே மேல் தான், முக்காவாசி மேல், ஃபீமேல் ஒரு 2-3 மெம்பர்ஸ் தான் பார்த்திருப்பேன் ஆல்கஹால் அடிக்ட். அந்த இடத்துல வர்ற எந்த ஆண் மகனும் ரொம்ப வருஷமா வேலைக்கு போல, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வேலைக்கே போல. அப்ப யாரு பாத்துக்கிறா அப்படின்னா எல்லாரும் இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாருமே நடுத்தர மக்கள் தான். அப்ப அந்த ஃபேமிலியில இருக்கிற உமனே பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கும் பசங்க சின்ன சின்னதா தான் இருக்கு.
அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் சாப்பிட்டு நல்லா இருந்தாலே போதும், இவரை பார்த்துட்டு இருந்தாலே போதும், நானே ஃபேமிலி பாத்துக்கிறேன், பசங்களும் அப்படியே அவ்வளவுதான், 10th வந்துட்டான், ஏதோ அவங்க கூட ஹெல்ப் பண்றான் ஃபேமிலியோட இன்கம்க்கு, இதெல்லாம் பண்றான், அப்புறம் லைஃப் அப்படியே போயிடும். ஆனா இப்ப இவரு நல்லா இருந்தாலே, உயிரோட இருந்தா, நல்லா ஆரோக்கியமா இருந்தாலே எங்களுக்கு போதும்னு சொல்றாங்க. சூழல் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு எமோஷனல் ரீசன்ல குடிக்க ஆரம்பிச்சவரு அப்படியே அடிக்ட் ஆகி அவருக்கு இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சது. இப்ப அவரே விடணும்னு நினைச்சாலையும் விட முடியறது இல்ல, கஷ்டப்படுறாரு. பிசிக்கலா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல, அவர் ஹெல்த் நல்லா இல்ல, அதனால அவரால் அது இருக்க முடியறது இல்ல. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. ஒரு பியூர் ஆக்சிடென்டா இருக்கிறது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படியும் இருக்காங்க, குடியை விட்டுட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்னோட பிரேக் என்ன ஆகுதுன்னா, பினான்சியல் முக்கியம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நான் அவ்வளவு பேரை பார்த்திருக்கேன். பினான்ஸ் முக்கியம் இல்லைன்றது நான் அவ்வளவு பேரை பார்த்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, பினான்ஸ் மாத்த இல்ல, நம்மள புரிஞ்சுக்கிற ஒரு துணைவி இருந்தா எவ்வளவு காஸ்ட்லியோ என்ன ஒரு சூழலையோ வாழலாம். எனக்கு அது நடந்துச்சு, அதுதான் புரிஞ்சுது, ஒரு நல்ல புரிதல் அது. ஏன்னா இப்ப இதுதான் சொல்றேன், முன்னாடி நீங்க சொன்னது ஃபினான்ஷியல் காட்டிலும் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி சொன்ன, இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் நீங்க வந்து ஆட் ஆன் பண்றது தானே சொல்றீங்க. இதுவும் இருக்கலாம், பட் அதை தாண்டியும் அதை கோப் அப் பண்றதுக்கு வழி இருக்கு அப்படின்னு. கரெக்ட். ஏன்னா அது அப்படி இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்கு ரெடியா இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க லேடிஸ், உமன்மே. இப்ப மெயினுமே நான் சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் அவங்களுக்கு விடுறது இல்லை. அப்ப பெட்டர் வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்துக்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறது நல்லதுதான். ஓகே. சோ யா, சோ ஓவரால் நம்ம சூசைட் ப்ரிவென்ஷன் பேசிட்டோம். So thank you so much, Tilak. Thank you so much for the time and valuable information நீங்க share. I think நம்ம வந்துட்டு இந்த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் டாக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் with another interesting and with our expert. And thank you audience for watching us. So yeah, இந்த உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா you can just let know us. else நீங்க வந்து நாங்க போஸ்ட் பண்ற வீடியோல கூட நீங்க கமெண்ட் வந்துட்டு லீவ் பண்ணலாம், so that Tilak will be there to respond to your comments. So thank you. இந்த வீடியோ வந்து அப்படியே லைவ்ல பார்க்க முடியாதவங்களுக்கு நாங்க ரெக்கார்ட் பண்ணி will post. So we are happy to hear you. Yeah. சொல்லுங்க. வெல்கம் பண்ண பிரீத்தி, ஸ்வேதா, நாஷா, லெக்ஸின், தோலா எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேர் லைவ்ல வந்திருக்காங்க. சோ நிறைய பேருக்கு லைவ் வந்து நோட்டிபிகேஷன் போலன்னு சொன்னாங்க, அதனாலதான் ஜாயின் பண்ண முடியல போல. ஓகே, அவங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகே ஓகே. சோ நம்ம இது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஓகே, thank you so much everyone. Yeah. Thank you Asha. Bye.